அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். ஆடியோ லான்ச்சால் ஆடிப்போன சின்னவர் விஜய் வைத்த அடி. நேற்று மலேசியாவில் நடைபெற்ற அந்த ஆடியோ லான்ச் இன்னைக்கு குடும்பத்தை கதறவிட்டிருக்குன்னே சொல்லலாம். நேரடியாக அவர் அரசியல் பேசவில்லை என்றாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான வரவேற்பு, மலேசியா அரசாங்கம் அவருக்கு கொடுத்த முக்கியத்துவம் இதெல்லாம் இன்னைக்கு ஆளும் தரப்பை எரிச்சல் அடையச் செய்திருக்கலாம். குறிப்பா பார்த்தீங்கன்னா, அவர் பேசும்போது நான் கூட்டணி தனியா வரமாட்டேன், ஏன் கூட இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் காத்திருக்கு, 2026 நான் ஒரு வலிமையான எதிரி இப்படின்னு அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இதை மறைமுகமாக அரசியல் பேசி இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு எரிச்சல். விஜய் அவர்களுக்கு கூட்டம் சேர்ந்தாலே திமுகவுக்கு எரிச்சல்தான். ஏன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க அதிரவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விஜயுடைய ஆட்கள். அப்ப பராசக்தி அப்படிங்கிற ஒரு படத்தை என்னதான் இவங்க தூக்கி நிறுத்தணும்னு ட்ரை பண்ணாலும் அது நடக்கல. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஜனநாயகன் கடைசி படம், அதுக்கு இருக்கக்கூடிய அந்த வேல்யூவே வேற. இப்ப இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, பல லட்சம் கோடி கையில வச்சிருக்கக்கூடிய குடும்பம் விஜய் தங்களுடைய ஆட்டத்தை கெடுத்துருவார்னு உறுதியா நம்புறாங்க. அப்ப இந்த விஜயுடைய இந்த பவரை நம்ம எப்படி குறைக்கலாம்? இன்னும் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜயுடைய உதவியாளர் ஏற்கனவே PT செல்வகுமார் சேர்ந்தது உங்களுக்கு தெரியும். அவருக்கும் மற்றும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட், விஜய் கட்சியில இருந்து ஆளை தூக்குங்க, கடைசி நேரத்துல விஜய் திக்குமுக்காடி போகணும். இதுதான் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். பணத்தை இறக்கு, விஜயை இறக்கு, இதுதான் இவங்களுடைய பிளான். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு விஜய் அப்படிங்கிற ஒருவர் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு CM ஆவார் அப்படின்னு அவங்க கட்சியில நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இவர்களை இன்னைக்கு திமுகவால் தடுக்க முடியவில்லை. ஆட்சி முடியக்கூடிய நேரத்தில் இவர்கள் சொல்றதை யாரும் கேட்கவில்லை. மலேசியா அரசாங்கத்துல ஏதாவது சொல்லி, ஏன்னா அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் உள்ள வந்து கொடியெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. அவரே லைட்டா அரசியல் பேசினாரு. அவங்க அம்மா கூட நீ முதல்வராக வருவாய் அப்படின்னு பாட்டுல பாடுறாங்க. இதையெல்லாம் வைத்து மலேசியா அரசாங்கத்தை வச்சு ஏதாவது கொடைச்சல் கொடுக்க முடியுமா? அப்படி அவங்க கொடைச்சல் கொடுத்தா பாத்தீங்களா, நாங்க மட்டும் தமிழ்நாட்டுல அவருக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொன்னீங்க, மலேசியாவிலையும் போய் அனுமதி மீறி இருக்கிறாரு அப்படின்னு இவங்க சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா மலேசியா அரசாங்கம் அப்படி சொல்லாது அப்படிங்கிறது தான் இப்ப வந்த முதற்கட்ட தகவல்.